Hi friends, welcome to VividTech. நம்ம Windows 10 கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மெசேஜ் பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். Your Windows license will expire soon. அதாவது வந்தோடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனால் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்கிறப்ப இந்த மெசேஜ் வந்து ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த மெசேஜ் வந்து எப்படி பெர்மனெண்ட்டாக இல்லாமல் பண்ணுறது, வர விடாமல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெசேஜ் பாக்ஸ் வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே வழி நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள சில சர்வீசஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது தான். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா சர்வீசஸுமே ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்டோஸ் லைசன்ஸ் மேனேஜர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து ஃபஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி, இப்போ வந்து இது வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், இதில் வந்து ஸ்டார்ட் அப் டைப்பை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு சர்வீஸையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். விண்டோஸ் அப்டேட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டார்ட் அப் டைப், டிசேபிள், அப்ளை. ஸோ இந்த அப்டேட்டையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா விண்டோஸ் அப்டேட்டில் இருக்குமா இருந்தாலும், அதாவது அப்டேட் ஆகுமா இருந்தாலும் இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த ரெண்டு சர்வீஸையுமே உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த எரர் மெசேஜ், அதாவது இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.